அவருக்கு காரியங்களை தெரியப்படுத்த வேண்டும், உண்மைதான். நம்முடைய தேவைகளை வேண்டும், உண்மைதான். அதற்கு முன்பாக ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும். அது என்னன்னா, அவரை உயர்த்த வேண்டும். அவருடைய பிரசன்னத்தினால் நிறைந்த பின்பு நம்முடைய காரியங்களை அவருக்கு சொல்ல வேண்டும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்திலே உங்களை மனதார வாழ்த்துகிறேன். இயேசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாராக. கொலோசியர் 1:5 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். அன்புக்குரியவர்களே, 2 காரியங்களை பவுலடியார் இங்கு சொல்லுகிறார். தேவனை ஸ்தோத்தரித்தல், தேவனை துதித்தல், வேண்டுதல் செய்தல். இன்னைக்கு நம்முடைய ஜெபங்களை கொஞ்சம் யோசித்து பார்க்க ஆரம்பித்தால், ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் அல்லது பிறரை ஆசீர்வதியும், என் தேவையை சந்தியும் அல்லது அவருடைய தேவையை சந்தியும் என்கிற நம்முடைய காரியங்களைத்தான் நாம் அவர்கிட்ட சொல்ல விரும்புகிறோம், அவருக்கு தெரியப்படுத்த ஆரம்பிக்கிறோம். அவருக்கு காரியங்களை தெரியப்படுத்த வேண்டும், உண்மைதான். நம்முடைய தேவைகளை, சூழ்நிலைகளை சொல்ல வேண்டும், உண்மைதான். அதற்கு முன்பாக ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும். அது என்னன்னா, அவரை உயர்த்த வேண்டும், அவரை மகிமைப்படுத்த வேண்டும், அவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். அவருக்குரிய கனத்தை, மகிமையை, துதியை, ஸ்தோத்திரத்தை செலுத்தின பின்பு, அவருடைய பிரசன்னத்தினால் நிறைந்த பின்பு நம்முடைய காரியங்களை அவருக்கு சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வோமே ஆனால் தேவ சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார், உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.